இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். என் தேவனின் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். சந்தங்கள் பவனங்கள் உந்தன் பந்தங்கள் தினம் பாடுவே. எங்கள் சங்கீதங்கள் என்றும் இன்ப சுகராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and a special way for all the sponsors of this live telecast to Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இரவு முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறார். அதற்கு நன்றி அறிதலாகவும் தொடர்ந்து இந்த நாளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் சிறப்பான முறையிலே ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக அன்னையினுடைய பேராலயத்தை நோக்கி வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் புனித ஆரோக்கிய அன்னை வழியாக நம் ஆண்டவர் இயேசு நிறைவாக ஆசீர்வதித்து உடல் உள்ள நலனை தரும்படியாகும். எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்திருக்கிறீர்களோ அந்த நோக்கமெல்லாம் நிறைவேறும்படியாகவும் இந்த உன்னதமான திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாட செய்தருளும். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றியுருவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் உன் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 71. பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும், எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும், எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும், எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீ செவி சாய்த்து என்னை மீட்டு கொள்ளும். வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும், எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை
அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையில் நின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தொரு பிடியில் நின்று என்னை காத்தருளும். என்வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என்வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். பரம தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரே, போற்ற பெருக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீ சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 21 முதல் 33 வரை, 36 முதல் 38 வரை. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடரில் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்ப துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்ப துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்ப துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் ஆட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது,
பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றான். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ 3 முறை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஷேக்ஸ்பியர் எழுதிய ஜூலியஸ் சீசர் என்ற நாடகத்திலே, ஆங்கில இலக்கியத்தில் இருக்கின்ற அந்த நாடகத்திலே அருமையாக அந்த நாடகத்தை அரங்கேற்றியிருப்பார் ஷேக்ஸ்பியர். ஏன் அப்படின்னா, துரோகத்தின் வழி, துரோகத்தின் உச்சம் என்னவென்று அதிலே அழகாக காய் நகர்த்தி இருப்பார் ஷேக்ஸ்பியர். ஜூலியஸ் சீசர் பெரிய அரண்மனை. அந்த ஜூலியஸ் சீசருக்கு மிகவும் நெருக்கமான நண்பராக இருந்தவர் தான் புரூட்டஸ். அந்த அரண்மனையிலே ஜூலியஸ் சீசருக்கு எதிராக சதிவேலை நடக்கிறது, மிகவும் சதிவேலை. எப்படியாவது ஜூலியஸ் சீசரை கொன்றுவிட்டு ஆட்சி அதிகாரத்தை பிடித்துவிட வேண்டும் என்று எல்லாம் சதிவேலை தீட்டுகிறார்கள். அரண்மனை முற்றத்திலே அங்கே ஜூலியஸ் சீசரும் ஒரு சிலரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் திடீரென்று பின்னாடி இருந்து கத்தியால் ஒருத்தர் குத்துறாங்க. இது அழகாக காய் நகரத்தி இருப்பாருங்க. கத்தியால் எடுத்து அப்படியே குத்துறாங்க. அப்படியே திரும்பி பார்க்கிறான். தன்னை மிகவும் அன்பு செய்த உயிருக்கு உயிரான நண்பன் புரூட்டஸ் தான் கத்தியால் குத்தி இருந்தான். உயிர் நண்பன். அந்த துரோகத்தின் வழி, அந்த துரோகத்தின் உச்சம் ஒரு வார்த்தையை ஷேக்ஸ்பியர் பயன்படுத்துவார். என்ன வார்த்தை தெரியுங்களா? திரும்பி பார்த்து யூ டு புரூட்டஸ் அப்படிங்குவார். அப்படின்னா நீயுமா புரூட்டஸ்? அதுதான் துரோகத்தினுடைய வழிங்க. அது அழகாக அது காய் நகர்த்தி இருப்பார். பைபிளில் பார்க்கிறோம், நிறைய விஷயங்கள் இது போல் நடந்திருக்கிறது. துரோகம் எப்படி நடந்தது என்பது 2 பேர் மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் பாருங்களா. ஒன்று சிம்சோன். நீதி தலைவர்கள் புத்தகம், நேரம் இருந்தால் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். சிம்சோன் தெலீலா என்ற அந்த பெண்ணை காதலிக்கிறான். பெலிஸ்தியர்கள் தெலீலாவை பிடித்து எப்படியாவது சிம்சோனை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு, அவனுக்கு எங்கிருந்து சக்தி வருகிறது என்று என்னிடத்தில் சொல்லிவிடு என்று. காசுக்கு ஆசைப்பட்டு தெலீலா காசுக்கு ஆசைப்பட்டு சிம்சோனை பிடித்து அவனுடைய முடியில்தான் சக்தி இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார். முடியை மடித்து விடுகிறார்கள். துரோகத்தின் வழி, தனது காதலியே ஏமாற்றி விட்டார். அதுதான் துரோகத்தினுடைய வழி, துரோகத்தினுடைய உச்சம். 2வது யோசேப்பு. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், தொடக்க நூலில் வருகின்ற யோசேப்பு. தனது சொந்த சகோதரர்கள், அவங்க அப்பா ரொம்ப மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற யோசேப்பு, பொறாமையினுடைய உச்சம். சொந்த சகோதரர்களாகவே அவர் பாழும் கிணற்றில் அவரை தள்ளுகிறார்கள். அவர் எவ்வளவு கனவு கண்டிருப்பார், எவ்வளவு கனவு கண்டிருப்பார் யோசேப்பு. தன்னை அப்பா அன்பு செய்கிறார் என்று தன் சகோதரர்களோடு எவ்வளவு உறவு கொண்டிருப்பார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த பாடும் கிணற்றில் தள்ளுகின்ற பொழுதுதான் யோசேப்புனுக்கு துரோகத்தினுடைய வழி உணர்ந்திருக்கும். இது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பல நேரங்களில் நம்ம நம்பி விஷயத்தை சொல்லுவோம் யாரிடமாவது. தனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்மிடத்தில் உள்ளது அப்படியே மலமளமளம்னு கொட்டி திருத்துருவோம். ஆனால் முதல் ஆளாக நம்ம அது முதுகில் குத்துறது யார் அப்படின்னா, நம்ம நம்பி நம்ம விஷயங்களாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, முதல் ஆளாக அவங்க தான் முதுகில் குத்துவாங்க. இதனை வாழ்க்கையில் உணர்ந்திருப்பீங்க. சில நேரங்களில் அது அந்த வலியினுடைய அந்த வேதனை அனுபவித்திருப்பீர்கள். இதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. துரோகம்,
துரோகத்தினுடைய உச்சம், துரோகத்தினுடைய வழி, இப்படியே நிறையா பேசிக்கிட்டே போகலாம். திறந்தோம்னா அது மணிக்கணக்காக போய்கிட்டே இருக்கும். விஷயம் அது அல்லங்க. இந்த துரோகத்தினால் என்ன மனவழி ஏற்படுகிறது, துரோகத்தினுடைய நம்மளுடைய வேதனை என்ன, அப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை அங்கு பதிவு செய்யவில்லை. ஏன் அப்படின்னா அவர் துரோகத்தினுடைய வழியை உணர்ந்தவர். உங்களில் ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான், 12 சீடர்களை பார்த்து சொல்கிறார். இந்த துரோகத்தினுடைய வழி எப்போ தெரியுமா ஆண்டவர் உணர்ந்திருப்பார்? 2 இடத்துல. ஒன்று யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவர்கிட்ட கேட்பான் அந்த இரவு பந்தியில், என்ன தெரியுமா, ரபி நானோ, காட்டி கொடுக்க போகிறது அவன்தான், ரபி நானோ. அந்த துரோகத்தினுடைய வழி அப்படி இருக்கும். 2வதாக கெத்செமனி தோட்டம், முத்தமிட்டுருவான் யூதாஸ் இஸ்காரியோத்து, இயேசுக்கு முத்தமிட்டுருவான். முத்தமிட்ட பிறகு ஆண்டவர் சொல்லுவார், யூதாஸே முத்தமிட்டா என்னை காட்டி கொடுக்கிறாய். துரோகத்தினுடைய வழிங்க நிறையா இருக்குது, விஷயம் நிறையா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு படிக்கப்பட்ட இந்த வாசகத்தில் கூட 2 நபர்கள், ஒன்று யூதாஸ் இஸ்காரியோத்து, 2வது பேதுரு. பேதுரு தெரியும் உங்களுக்கு. ஆண்டவரை நீ எங்கே போகிறீங்க, நானும் அங்கே வருவேன், உங்களுக்காக உயிரையே கொடுப்பேன். இந்த துரோகத்தினுடைய வழி கடைசியில் ஒன்று சொல்லுவார் பார்த்தீங்களா, எனக்காக உயிரை கொடுப்பாயோ, நீ 3 முறை என்னை மறுதளிப்பாய். துரோகத்தினுடைய வழி, துரோகத்தினுடைய உச்சம், இதெல்லாம் உணர்ந்திருக்கிறாருங்க. இப்படியே பேசிட்டு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உறவுகள் இருக்காது, அன்பு இருக்காது, ஒருத்தர் பகைவர்களாக தான் பார்த்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் வேற மாதிரிங்க, அதான் இயேசு, அவர் தான் இயேசுன்னு சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்களா. நீதிமொழிகள் 11:3 படிக்கிறோம், துரோகம் செய்பவர்கள் அழிவுக்கு உள்ளாவார்கள் என்று சுட்டி காட்டப்படுகிறது. நீதிமொழிகள் 2:22 துரோகம் செய்பவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். ஆமாம், யூதாஸ் இஸ்காரியோத்து துரோகம் செய்தான், தனிமைப்படுத்தப்பட்டான், தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான். நீதிமொழிகள் 6:2 தன்னைத்தானே அடித்து கொள்வார்கள் என்று படிக்கிறது. இது மாதிரி நிறைய இருக்கிறது. துரோகத்தை பற்றி கிட்டத்தட்ட 47-48 முறை பைபிளில் வருகிறது துரோகத்தை பற்றி விஷயம். அதுங்க ஆண்டவர் பதிவு செய்யவில்லைங்க. என்ன பதிவு செய்ய போகிறார் ஆண்டவர்? இந்த புனித வாரத்தில் நுழைந்திருக்கிறோம், துரோகத்தினுடைய வழியை உணர்ந்திருக்கிறோம், துரோகத்தினுடைய உச்சத்தை நாம் பெற்றிருக்கலாம். ஆனால் இதைவிட மேலானது நாம் ஒரு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய போதனைகளும் இன்றளவும் அது மக்கள் மனதிலே பேசப்படுகிறது என்றால் அந்த துரோகத்தை அன்பால் எப்படி வெல்ல முடியும்? அதுதான் ஆண்டவர் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 5:44. இந்த உலகத்தில் இதுவரையிலும் யாருமே சொல்லலைங்க, யாருமே சொல்லலை இந்த வசனத்தை. என்ன தெரியுங்களா? பகைவனையும் நேசி. கேட்பதற்கு அழகாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு. நமக்கு கடைபிடிச்சு பாருங்களா, இயேசுவே உங்கள் பக்கத்தில் இருப்பார். வாழ்க்கை நடைமுறைக்கு இது ஒத்து வராது போல நமக்கு தெரியுங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம பகைவனை நேசித்து பாருங்களா, நம்ம பக்கத்தில், நம்ம உள்ளத்தில், நம்ம அருகில் ஆண்டவர் இருப்பது போல நம்ம உணர முடியும். இது துரோகத்தை அன்பால் எப்படி வெல்ல முடியும் என்பதற்கு முதல் காரியம் பகைவனை நேசிக்கணும். 2வதாக மத்தேயு நற்செய்தி 6:14-15 வசனங்கள் என்ன சொல்லப்படுகிறது? மன்னியுங்கள். அதுதான் நம் துரோகம் செய்வர்களை மன்னிக்க வேண்டுங்க. கஷ்டமாக இருக்கும், என் குடும்பத்துக்கு இப்படி செஞ்சுட்டான், அவன் எனக்கு அப்படி செஞ்சுட்டான், என் சொந்த தம்பியே என்னை வெட்டி விட்டான், அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேப்பரை திறந்தோன்னா நிறைய வரும், செய்தித்தாளெலாம் திறந்தோம் என்றால். அதையும் தாண்டி சொல்லப்படும் மன்னியுங்கள். அதான் கிறிஸ்துவத்தினுடைய சாரம்சம். துரோகம் செய்வர்களை மன்னிக்க வேண்டும், அதான் பெரும் மனது என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா சும்மா அப்படியே வாய் வார்த்தையாக சொல்லலைங்க, வாய் வார்த்தையாக சொல்லலை. என்ன அப்படி சிலுவையில் தொங்குகின்ற பொழுது தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமலே செய்கிறார்கள். அதுதான் ஆண்டவர். அந்த மன்னிப்பு நமது வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக இந்த துரோகத்தின் வழி நம்மை விட்டு போய்விடும். அடுத்ததாக யோவான் நற்செய்தி 13:34-35 வசனங்கள் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அன்பு காட்டுங்கள். உண்மை அதுதான். என்றைக்கு இந்த அன்பு குறைகிறதோ அங்கே துரோகமும் அதிகமாகும்.
தான் கடைசி சொல்லப்படுது. எந்த அளவுக்கு ஒருத்தன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டானா, ஆண்டவரே எந்த அளவுக்கு என்னை அன்பு செய்கிறீர் அப்படின்னு கேட்டானா. ஆண்டவர் அதுதாங்க அன்பு. தனது இரு கரங்களையும் விரித்தவராய், எங்க சிலுவையில் இரு கரங்களையும் விரித்தவராய் உங்களை நான் இவ்வளவு அன்பு செய்கிறேன். யாருங்க சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் யாருங்க சொல்ல முடியும்? அதுதான் அன்பின் வெளிப்பாடு. அடுத்ததாக உரோமையருக்கு எழுதிய திருமுகம், புனித பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 இறைவசனம் 21 சொல்லப்படுகிறது, பழி தீர்க்க வேண்டாம். பழிக்கு பழின்னு சொல்கிறோம்ல, துரோகத்தினுடைய வெளிப்பாடு பழிக்கு பழி. பழி தீர்க்க வேண்டாம். கிறிஸ்துவனுடைய போதனைகள், கிறிஸ்தவத்துடைய சாரம்சம் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்றால் இந்த பழி தீர்ப்பதை முழுமையாக விட்டுவிட வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, துரோகத்தினுடைய வலியை உணர்ந்திருக்கலாம், துரோகத்தினுடைய உச்சத்தை நாம் பெற்றிருக்கலாம். ஆனால் இதை எல்லாவற்றையும் மேலானது என்னவென்றால், நமக்கு முன் அடையாளமாக நம் தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது வாழ்க்கையிலே அழகாக எண்பித்து காட்டியிருக்கிறார். துரோகத்தினுடைய வலியை உணர்ந்தவன் நான், இருந்தாலும் எல்லோரையும் அன்பு செய்கிறேன். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நாம், இயேசுவினுடைய போதனையை கேட்பவர்கள் நாம், நிச்சயமாக அன்பால் இந்த துரோகத்தை வெல்ல எல்லா விதத்திலும் ஆண்டவர் நமக்கு துணை செய்வார் என்ற சிந்தனைகளோடு தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். என்னிடம் என்ன உண்டு, நீ கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாயே பாயே. என்னிடம் என்ன உண்டு, நீ கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாயே பாயே. தருகின்றோம் எம்மையே ஏற்பாயோ எங்களின் காணிக்கை. தருகின்றோம் எம்மையே ஏற்பாயோ எங்களின் காணிக்கை. எதை அளிப்போம் இறைவா, என்னிடம் என்ன உண்டு, நீ கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாயே பாயே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பழி பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெற செய்யும் நீர், அவற்றின் நிறைவுக்கும் நாங்கள் வந்து சேர செய்து அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க
பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும்
எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் நமது குடும்பத்தில் இறந்தவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த உமது திருமுக ஒளியினுள் எச்சரடம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. பாடிடும் நெஞ்சம் தேடாதோ, உன் வாசல் தேடி கூடாதோ, என் வாழ்வெனும் சோலையில் வலம் வரும் நதியே. என்னுயிரே நீ வா, உன் பொன்னொழி கதிரில் என் வெளி சங்கம். என்னருளே நீ வா, எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் இருந்த அருள் அடையாளத்தால் எங்களுக்கு உணவூட்ட விரும்பிய நீர் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாத மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உமது குழந்தைகள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நமக்கு துணை செய்யும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.